إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال تعالى نحن نقص عليك نبأهم بالحق إنهم فتية آمنوا بربهم வஸித்னாஹும் ஹுதா. எல்லா புகழும் புகழ்ச்சியும் எல்லா வல்ல ஏக நாயனாகிய வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. அவனுடைய ஸலவாத்தும் சலாமும் அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை நெறியை பின்பற்றி வாழ்ந்து வெற்றி பெற்ற உத்தம நபித்தோழர்கள் ஏனைய நல்லடியார்கள் இங்கே குளிமிருக்கின்ற நம் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளை, அல்லாஹுவே அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்து கொள்கின்றேன். ஏகநாயனாகிய வல்ல அல்லாஹுவே அஞ்சி அவனுடைய திரு பொருத்தமும் அவனுடைய கருணையும் நமக்கு மறுமையிலே கிடைக்க வேண்டும் என்ற உன்னதமான லட்சியத்தோடு அவன் நம்மீது விதித்திருக்கின்ற இந்த தலையாய கடமையாகிய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் எல்லாம் குழுமிருந்து கொண்டிருக்கின்றோம். வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்காக வேண்டி நாம் மேற்கொள்கின்ற இந்த நல்லறங்களை அவன் ஏற்று அதற்குண்டான முழுமையான நற்கூலியை நம் எல்லோருக்கும் வழங்கி அருள்வானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளை, இன்றைய ஜும்மா உரையிலே பாழாக்கப்படும் இளமை பருவம் என்ற தலைப்பிலே பரிசுத்த குர்ஆன் இதை பற்றி நமக்கு என்ன சொல்லியிருக்கிறது, அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பற்றி நமக்கு என்ன வலியுறுத்தியிருக்கிறார்கள் என்பதை தெரிவது நம்மீது கட்டாய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கால சூழ்நிலையிலே நமது சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்கள், இளைஞிகள், வாலிப பருவத்தை அடைந்த ஆண்கள், பெண்கள், அவர்களுடைய விஷயத்தை நாம் கொஞ்சம் கவனமாகவும் கொஞ்சம் உன்னிப்பாகவும் சிந்திப்பது நம்மீது கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. கடந்த காலங்களிலே இந்த மார்க்கத்தை தங்களுடைய தோளிலே சுமர்ந்து உலகெங்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற உன்னதமான லட்சியத்தோடு அரும்பாடுபட்ட அந்த உத்தம தியாகிகளான அந்த இளைஞர் வட்டாளம் அவர்கள் மேற்கொண்ட அந்த தியாக வரலாறுகள் இன்றைக்கு திரும்பவும் நமது இளைய தலைமுறைகளுக்கு நினைவூட்ட வேண்டிய ஒரு கட்டாயத்திலே இந்த சமுதாயம் இருந்து கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக இளைஞர்களை பெற்றெடுத்த பெற்றோர்கள் இதிலே அதிகமாக கவனம் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார்கள்.
நாமெல்லாம் இன்றைக்கு வெள்ளிக்கிழமையிலே இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த வெள்ளிக்கிழமையிலே அதிகமானவர்களும் பாராயம் செய்யக்கூடிய ஒரு அத்தியாயம், அதிகமானவர்களும் ஓதுகின்ற ஒரு அத்தியாயம். பள்ளியிலே வந்து விடுவார்களானால் குர்ஆனை எடுத்து அந்த அத்தியாயத்தை தான் நினைச்சுவார்கள். அதிகமானவர்களும் ஓதுவார்கள், ஓத தெரிந்தவர்கள். தெரியாத கூட்டம்தான் அதிகம். தெரிந்தவர்கள் அந்த அத்தியாயத்தை ஓதுவார்கள். அது எந்த அத்தியாயம்? அதுதான் சூரத்துல் கஹ்ஃப் என்கின்ற அந்த அத்தியாயம். அதனுடைய முக்கியத்துவத்தையும் அதிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறி காண்பிக்கின்ற வரலாற்று உண்மைகள், அதிகமான வரலாற்று உண்மைகள், அதிலும் கடந்த காலத்திலே இந்த மார்க்கத்திற்காக வேண்டி தங்களை அர்ப்பணித்த தியாக கூட்டங்களை பற்றிய வரலாறுகள் இந்த அத்தியாயத்திலே அதிகமாக சொல்லப்படுகிறது. அதிலே ஒரு முக்கியமாக குறிப்பிடப்படக்கூடிய ஒரு நிகழ்வுதான், ஒரு வரலாற்று உண்மைதான் குகை தோழர்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த வரலாறு. அந்த வரலாற்றை மையமாக வைத்துத்தான் இந்த அத்தியாயத்திற்கு கஹ்ஃப் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. கஹ்ஃப் என்றால் என்ன? குகை என்ற அர்த்தம். கஹ்ஃப் என்றால் குகை, அஸ்ஹாபுல் கஹ்ஃப் என்றால் குகை வாசிகள் என்று பொருள். அசாப் என்றால் தோழர்கள், குகை தோழர்கள் என்று சொல்ல வேண்டும். அதான் அஸ்ஹாபுல் கஹ்ஃப் என்று சொல்வார்கள். கடந்த காலத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முந்திய காலத்திலே நடந்த வரலாறு, நபியுடைய காலத்திலே நடந்த வரலாறு அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சம்பவத்தை கண்ணால் பார்க்கவும் இல்லை. கடந்த காலத்திலே ரோமானிய பேரரசிலே நடைபெற்ற ஒரு வரலாறு. அன்றைய ரோமானிய ஆட்சியாளர்கள் ஆட்சி கட்டிலே இருந்து அநியாயமும் அக்கிரமத்தையும் அரங்கேற்றி கொண்டிருந்த அவர்கள், இஸ்லாத்துக்கு எதிராக அவர்கள் தொடுக்கப்பட்ட அந்த போராட்டங்களை எதிர்த்து குரல் கொடுத்த அந்த இளைஞர்கள் தான் இந்த அஸ்ஹாபுல் கஹ்ஃப் என்று சொல்லப்படக்கூடியவர்கள். அவர்களுடைய வரலாறை நான் உங்களுக்கு ஓதி காண்பிக்கின்றேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லித்தான் இந்த கஹ்ஃப் என்கின்ற அத்தியாயத்திலே அல்லாஹ் தஆலா இந்த சம்பவத்தை சொல்லி காண்பிக்கிறான். அதிலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான், நஹ்னு நகுஸ்ஸு அலைக்க நபஹும், நஹ்னு நகுஸ்ஸு அலைக்க நபஹும் பில் ஹக். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான்? அவர்கள் கடந்து சென்று விட்ட அந்த சமூகம், சத்திய கூட்டம், நீங்கள் எந்த லட்சியத்திற்காக வேண்டி தூதராக உங்களை நான் அனுப்பி வைத்திருக்கின்றேனோ அதே லட்சியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற இலக்கோடு அரும்பாடுபட்ட, தியாகம் செய்த, தங்களுடைய இளமை பருவத்தை அர்ப்பணித்த அந்த இளைஞர்களுடைய சத்திய வரலாறை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வரலாற்றை சொல்லி காண்பிக்கின்ற பொழுது வெறுமனை வரலாறு என்று குறிப்பிடவில்லை. இங்கே நபாஹும் பில் ஹக் என்று சொல்லுகிறான். ஹக்கான வரலாறு, இதில் சந்தேகப்படுவதற்கு இடமில்லை. அது கதை அல்ல, கப்சாவல்ல, அது ஏதோ புனைந்து வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வும் அல்ல. அது வல்ல அல்லாஹுவால் கடந்த காலத்திலே நடந்த சம்பவத்தை சொல்லி காண்பிக்கின்ற ஒரு துல்லியமான, ஒரு உண்மையான ஒரு வரலாறு. அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற பொழுது சொல்லி காண்பிக்கிறான், அவர்கள் அந்த வரலாற்றுக்குரியவர்கள், அந்த வரலாற்றுக்குரியவர்கள் இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனு பி ரப்பிஹிம் வஸித்னாஹும் ஹுதா வரபத்னா அலா குலூபிஹிம் இத காமு ஃபகாலு ரப்புனா ரப்புஸ் ஸமாவாத்தி வல் அர்த் லன் நதுஅ மின் தூனிஹி இலாஹா லகது குல்னா இதன் ஷததா. ஓதுகிறீர்கள் அல்லவா? என்றைக்காவது இந்த வரலாற்று உண்மைகளை ஆழமாக போய் சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா? இப்படி ஒரு வரலாற்றை அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறானே, இளைஞர்கள் இந்த வரலாற்றை படித்து பார்த்திருக்கிறார்களா? நமது சமூகத்தை சார்ந்த இளைஞர்களை பற்றி அல்லவா அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னஹும் ஃபித்யத்துன். அந்த வரலாற்றுக்குரியவர்கள் அவர்கள் வாலிபர்கள், துடிப்புள்ள பருவத்தை உடையவர்கள், இளமை பருவத்தை சார்ந்தவர்கள். அல்லாஹ் தஆலா சொல்றான், ஆமனு பி ரப்பிஹிம்,
அவர்கள் தங்களுடைய ரப்பை கொண்டு ஈமான் கொண்டார்கள். ஈமான் கொண்டு மட்டுமல்ல, அந்த ஈமானிலே நிலைத்திருந்தார்கள், உறுதியோடு இருந்தார்கள். தாங்கள் கொண்ட அந்த ஈமானை, அந்த ஏகத்துவ கொள்கையை, இணை வைப்பு ஒழிக்கின்ற அந்த போராட்டத்தை சரியாக அவர்கள் மேற்கொள்வதற்காக வேண்டி ஆட்சி கட்டிலே அமர்ந்திருக்கின்ற அந்த ஆட்சியாளர்கள் வரை அவர்கள் தங்களுடைய பிரச்சாரத்தை சரியான முறையிலே அவர்கள் இலக்கோடு குறிக்கோளோடு சத்தியத்தை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர்கள் மேற்கொண்ட இந்த மகத்தான பணியின் காரணத்தினால் ஜிதுனாஹும் ஹுதா, அவர்களுடைய நேர்வழியிலே சென்ற அவர்களுக்கு மேலும் மேலும் ஈமானை அவர்களுக்கு அதிகரித்தோம், அந்த கொள்கையிலே உறுதியாக இருக்கச் செய்தோம் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நபர்களை, அந்த குகை தோழர் என்ற அந்த இளைஞர் கூட்டங்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது அவர்களை இளைஞர்கள் என வர்ணிக்கின்றான். அவர்கள் ஈமான்தாரிகள் என்று குறிப்பிடுகின்றான். அவர்களுடைய போராட்டம் என்னவாக இருந்தது என்பதையும் அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். வரபத்னா அலா குலூபிஹிம் இது காமு ஃபகாலு, அவர்களுடைய உள்ளத்தை நாம் என்ன செய்தோம்? ஈமானை கொண்டு இருகச் செய்தோம், ஈமானை இடம்பெறச் செய்தோம். அவருடைய இதயங்களிலே அவர்களை தட்டி எழுப்பினோம். அவர்கள் எழுந்தார்கள், இந்த சத்தியத்திற்காக வேண்டி அவர்கள் எழுந்தார்கள். ஃபகாலு ரப்புனா ரப்பு ஸமாவாத்தி வல் அர்த், எங்களுடைய ரப்பு, நாமெல்லாம் வணங்கி வழிபடுவதற்கு தகுதியான ஏக இறைவன், அவன் ஒருவன்தான், அவன் பல அல்ல, அவன் கல்லிலும் அல்ல, மண்ணிலும் அல்ல, கபரிலும் அல்ல, சிலையிலும் அல்ல. அவன் இந்த அண்ட சராசரங்களையும் அடக்கி ஆளுகின்ற வல்லமை மிக்க ஆற்றல் மிக்க நாயன் அல்லாஹ் என்று அவர்கள் நம்பினார்கள், சொன்னார்கள். வானங்களையும் பூமியையும் படைத்து வளர்த்து ரட்சித்து காப்பாற்றுகின்ற நாயனாகிய ரப்பு அவன்தான் எங்களுடைய ரப்பு, வேற யாரையும் ரப்பாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். லன் நதுஉவ மின் தூனிஹி இலாஹா, அவனை தவிர, அந்த அல்லாஹுவை தவிர வேற யாரையும் வணக்கத்துக்குரிய தகுதியுடைய சக்தியாக வேற எதையும் நாங்கள் ஆக்கிக் கொள்ள மாட்டோம். அந்த அல்லாஹுவை மட்டும்தான் எங்களுடைய இறைவனாக, படைத்தவனாக, வணக்கத்துக்குரியவனாக நாங்கள் ஆக்கிக் கொள்வோம் என்பதுதான் அவர்களுடைய பிரச்சாரம், அவருடைய கொள்கை. இந்த கொள்கைக்கு மாற்றமாகத்தான் அன்றைய ரோமானிய மக்கள், அந்த ஆட்சியாளரும் அன்றைய மக்களும் அவர்கள் மேற்கொண்ட இதற்கு மாற்றமான பிரச்சாரத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை தொடர்ந்து சொல்லி காமிக்கிறான். இந்த கூட்டம், இந்த மக்கள், நம்மை எதிர்க்கின்ற இந்த மக்கள், நமக்கு எதிராக நிற்கின்ற இந்த மக்கள், ஹாவுலாயி கௌமுன் அத்தகது மின் தூனிஹி ஆலிஹா, இந்த கூட்டம் இருக்கிறதே, இன்று நாம் பார்க்கின்ற கூட்டம், நம்மை சுற்றிருக்கின்ற கூட்டம், அதற்கு பக்கபலமாக ஆட்சி அதிகாரம் எல்லாமே முறுக்கிவிடப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த கூட்டம் இத்தகது மின் தூனிஹி ஆலிஹா, அந்த அல்லாஹ், அந்த ரப்பு ஏகநாயன் அல்லாஹுவை விட்டுவிட்டு வணங்கப்படக்கூடியதாக பல தெய்வங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இதை நாங்கள் எதிர்த்து போராடுவோம், இதை எதிர்த்து நாங்கள் குரல் கொடுப்போம் என்று அவர்கள் பிரச்சாரத்திலே இறங்கிய பொழுதுதான் அவர்களை பிடித்து கொண்டு வந்து எப்படியாவது அவர்களை கொலை செய்துவிட வேண்டும், இந்த பூமியை விட்டு அகற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி அன்றைய ஆட்சியாளருக்கு எதிராக அன்றைய அவனை மக்கள் கடவுளாக, வணக்கத்துக்குரியவனாக நம்பி மக்கள் வழிபட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் அவருக்கு எதிராக இந்த இளைஞர் கூட்டம் ஏகத்துவ பிரச்சாரத்தை, சத்திய பிரச்சாரத்தை அவர்கள் மேற்கொண்ட பொழுது சும்மா விடுவார்களா? அவர்களை ஒழித்து கட்ட வேண்டும் என்ற திட்டம் தீட்டிய நேரத்தில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு வழிபிறக்கச் செய்கின்றான். அந்த ஊரை விட்டு அவர்கள் ஓடுகின்ற நிலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு வழிகாட்டுகின்றான். நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லை, நீங்கள் அஞ்ச வேண்டிய தேவையில்லை, இந்த சத்தியத்திலே நீங்கள் உறுதியாக இருந்தால் உங்களுக்கு நாங்கள் வழிகாட்டுவோம். அதான் அல்லாஹ் ஜிதுனாஹும் ஹுதா, அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
ஒரு இடத்தை, ஒரு குகையை காண்பித்து இந்த குகையிலே போய் நீங்கள் அடைக்கலமாகுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த குகையிலே அந்த இளைஞர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து 300 ஆண்டுகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வலபிசு ஃபீ கஹ்ஃபிஹிம் 300 சினீன் வஸ்தாது 9 இந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் அந்த குகையிலே இருந்த அந்த காலகட்டத்தை இதே சூரத்து கஹ்ஃபிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான். 300 ஆண்டுகள் 309 ஆண்டுகள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கணக்கையும் சொல்லி காண்பித்து அந்த காலங்கள் அதில் இருந்தார்கள். பின்னால் வரக்கூடியவர்கள் அவர்களிடமிருந்து பாடம் படிக்க வேண்டும் என்பதற்காக மரித்தவர்கள் இப்படித்தான் எழுப்பப்படுவார்கள் என்கின்ற அந்த மரணத்துக்கு பின்னால் உள்ள ஒரு எழுப்புதல் இருக்கிறது, அதை மக்களுக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காகவும் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குகைவாசிகளுக்கு மீண்டும் உயிர் கொடுத்து அதிலிருந்து அவர்கள் வெளியே வந்து அன்றைய மக்களுக்கெல்லாம் பிரச்சாரம் செய்து அவர்களை ஏகத்துவ கொள்கையின்பால் அழைக்கின்ற, அவர்களை நம்ப வைக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்ட அந்த இளைஞர் கூட்டத்தை, அவர்களுடைய வரலாற்றை, அவருடைய தியாகத்தை சொல்லி காண்பித்துத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கஹ்ஃப் என்கின்ற அத்தியாயத்துடைய முதல் சம்பவமாக இதை சொல்லி காண்பிக்கின்றான். இதிலிருந்து நாம் பாடம் படிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இளமை பருவம், அது துடிப்புள்ள பருவம். அந்த பருவம் எதையும் செய்ய தூண்டுகின்ற ஒரு பருவம். அந்த பருவத்திலே மேற்கொள்ளப்படுகின்ற தியாகங்கள் இருக்கிறதே, என்ன தியாகம், என்ன தியாகம், எதற்காக வேண்டிய தியாகம், மேற்கொள்கின்ற தியாகம் எதற்காக? அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக, அல்லாஹ்வுடைய வல்லமையை ஓங்கச் செய்ய வேண்டும் என்பதற்காக, அல்லாஹ்வுடைய புகழ் நிலைபெறச் செய்ய வேண்டும் என்பதற்காக மேற்கொள்ளப்படுகின்ற தியாகம், அல்லாஹ்வுடைய கட்டளையை தங்களுடைய வாழ்க்கையிலே அமுல்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்படுகின்ற தியாகம். இந்த தியாகங்கள் இளமை பருவத்திலே செய்யப்படுகின்ற அந்த தியாகங்களுக்கு இரட்டிப்பான நன்மைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாரி வழங்குகிறார். இன்றைக்கு தியாகங்கள் செய்யப்படுகின்றன, எதுக்கெல்லாமோ தியாகங்கள் செய்யப்படுகின்றன. பதவியை தக்க வைப்பதற்கு தியாகங்கள், ஆட்சியை பிடிக்க வேண்டும், அதிகார வர்க்கமாக நாம் மாற வேண்டும், இந்த உலகத்திலே நாம் செழிப்பாக நிம்மதியாக வாழ வேண்டும், அதற்குண்டான வழிகள் என்ன? இப்படி எத்தனையோ இலக்கை நோக்கி இன்றைக்கு இளைய சமூகம் சென்று கொண்டே இருக்கிறார்கள், சிதறிக்கொண்டிருக்கிறார்கள், சின்ன பின்னமாகிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒவ்வொருவரும் தங்களுக்கென ஒரு கொள்கையை வைத்துக்கொண்டு, ஒரு லட்சியத்தை வைத்துக்கொண்டு, ஒரு இலக்கை வைத்துக்கொண்டு, அந்த இலக்கை அடைவதுதான் நமது லட்சியம், அதுதான் வாழ்க்கை, அதுதான் மார்க்கம், அதுதான் எல்லாம் என்று சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலைத்தான் இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு இளைஞர்கள் தங்களுடைய இளமை பருவத்தை பாழாக்கி கொண்டிருக்கின்ற ஒரு மோசமான நிலை நமது சமூகத்திலே பார்க்க முடிகிறது. மாற்று சமூகத்திலே அல்ல, மாற்று சமூகத்திலே இப்படிப்பட்ட இளைஞர்கள், பாழாக்குகின்ற இளைஞர்களை பார்ப்பது மிக மிக குறைவு. அவர்கள் புத்திசாலிகளாக இருக்கிறார்கள், அவர்களுடைய அறிவை பயன்படுத்துகிறார்கள், அவர்களுடைய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி, நவீன தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்து சமூகங்களுக்கு பயனளித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்மிலே எத்தனை பேர் தொழில்நுட்பங்களை கண்டுபிடித்திருக்கிறார்கள்? சரி, மார்க்கத்தை தான் படிக்கவில்லை, மார்க்க அறிவிலைத்தான் பின்தங்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வை பற்றிய அறிவிலை ஜீரோவாக இந்த இளைஞர் கூட்டம் போய்கொண்டிருக்கிறது. சரி, அதைத்தான் நீங்கள் சிந்திக்கவில்லை, அதைத்தான் நீங்கள் படிக்கவில்லை. நீங்கள் லட்சியமாக கொண்டிருக்கின்ற அந்த கல்வி துறையிலாவது உங்களிடத்திலே முன்னேற்றத்தை பார்க்க முடிகிறதா? நீங்கள் படித்திருக்கக்கூடிய அந்த கல்வியை வைத்து என்ன சாதனைகள் இன்றைக்கு சமூகத்திலே புரிந்திருக்கிறது, என்ன சாதனைகள் சமூகத்திலே புரியப்பட்டிருக்கிறது, என்ன கண்டுபிடிப்புகளை நமது சமுதாயத்திலே உள்ளவர்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். அவர்களுடைய கல்வியின் மூலமாக, அறிவியல் மூலமாக, தொழில்நுட்பத்தின் மூலமாக ஒன்றை சொல்ல முடியுமா? நமது பகுதியிலே இளைஞர்கள் கூட்டம் பட்டாளம் நிறைய இருக்கிறார்கள். ஆங்காங்கே கூடி நின்று கொண்டு அவர்கள் செய்கின்ற விவாதங்களும் அவருடைய வெட்டி பேச்சுக்களும் நாட்கள் உருண்டோடிக்கொண்டே இருக்கின்றன. வாழ்க்கை பாழாகிக் கொண்டே இருக்கிறது.
பொன்னான நேரங்கள் வீணாகிக் கொண்டே இருக்கிறது, வீணடிக்கப்படுகிறது. வெட்டி பேச்சிலே வீணடிக்கப்படுகிறது இளைஞர்களுடைய பருவம். இளைஞர் ஆண்களும் அப்படித்தான், இளைஞர் பெண்களும் அப்படித்தான். பாழாக்கிறார்கள், வாழ்க்கையை பாழாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இவர்கள் என்ன சாதனை செய்திருக்கிறார்கள் சமூகத்துக்கு? அதிலேயாவது சொல்ல முடியுமா? ஒன்றை கண்டுபிடித்திருக்கிறார்களா நமது சமூகத்திற்காக? நமது சமூகத்துடைய பேரை சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த இளைஞன் அவன் தொழில்நுட்பத்தை படித்து இன்ன கண்டுபிடிப்பை கண்டுபிடித்து நமது சமூகத்துக்கு பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு இவர் சமுதாயத்திலே தலைநிமிர்ந்து நிற்கிறார் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எத்தனை இளைஞர்களை, எத்தனை தொழில்நுட்பத்தை படித்தவர்களை நம்மால் பார்க்க முடிகிறது. அவர்களுடைய தொழில்நுட்பமெல்லாம் அவர்கள் தங்களுடைய ஜேப்பை நிரப்பிக் கொள்வதற்கு என்ன வழியோ அதற்காகத்தான் அவர்களுடைய தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படுகிறதே தவிர சமுதாயத்துக்கு அதனால் என்ன, அந்த தொழில்நுட்பத்தினால் என்ன கிடைத்தது? அன்பு சோர்களே, இல்லை. துனியாவும் பால் ஹஸ்ரத் துனியா வல் ஆஹிரா. துனியாவும் நஷ்டம், ஆஹிரத்தும் நஷ்டம். துனியாவும் பால், ஆஹிரத்தும் பால். எல்லாமே பால் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். பாலாக்க நம்மை அறியாமலேயே இன்றைய நமது சமூகம், நான் மாற்று சமூகத்தை பற்றி பேச வரவில்லை, நமது சமூகம் இளமை பருவத்தை அவர்கள் பாழாக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்தந்த நேரத்திலே எவ்வளவோ சாதனைகள் செய்யலாம். அந்த நேரங்களிலே நம்மள எழுத்துத்துறையிலே சிறந்து விளங்கக்கூடியவர்களை பட்டியலை நம்மால் சொல்ல முடியுமா? நமது சமூகத்திலே, நமது சமுதாயத்திலே எழுத்துத்துறையிலே இவர் முன்னணியில் இருக்கிறார். இவர் பத்திரிகைகளை தலை சிறந்த ஒரு எழுத்தாளர். நாளிதழ்களிலேயும் வார இதழ்களையும் அற்புதமாக சமுதாய கருத்துக்களை எடுத்துச் சொல்லி அவர் இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு சேவை செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எத்தனை எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள், எத்தனை ஆராய்ச்சிகளை செய்த அறிவியல் கட்டுரைகளை சமூகத்துக்கு சமர்ப்பித்திருக்கிறார்கள். இல்லை அன்புச்சவர்களை, எங்கே அவர்களுடைய முயற்சி, எங்கே அவர்களுடைய உழைப்பு, எங்கே அவர்களுடைய வாழ்க்கை எங்கே கொண்டு போய் சென்று விட்டார்கள்? ஏன் இதுவெல்லாம் சிந்தித்து பார்க்கக்கூடாது அன்புச்சவர்களே? இன்றைக்கு இதுவெல்லாம் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். காரணம், இன்றைக்கு நமது சமூகத்தினுடைய இளைஞர்களுடைய அந்த இளமை பருவம் அது கண்மூடித்தனமாக பாழாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. வேலை தேடுகிறேன் என்று சொல்லி வாழ்க்கையை பாழாக்கிறார்கள். அவர்கள் எங்கோ திசை திருப்பப்படுகிறார்கள், எங்கோ அழைத்து செல்லப்படுகிறார்கள். அவர்களும் கண்மூடி பின்னால் செல்கிறார்கள். இன்றைக்கு அவர்களுக்கு ஆசை காட்டப்படுகிறது, அரசியல் ஆசை காட்டப்படுகிறது, அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்ற ஆசை அவர்களுக்கு காட்டப்படுகிறது. தனது சமூகத்தை மட்டமாக நினைத்து ஒரு அச்சுறுத்தலை அவர்களுடைய இதயத்திலே ஏற்படுத்தப்படுகிறது. அச்சப்பட வேண்டிய அவசியமில்லை. நமது சமூகம் அச்சப்பட வேண்டிய தேவை என்ன? நாம் நம்முடைய காலிலே தலை நிமிர்ந்து நிற்க வேண்டிய ஒரு சமுதாயம். எவனுக்கும் அஞ்ச வேண்டிய தேவையில்லை. அச்சத்தை இளைஞர்களுடைய இதயத்திலே விதைக்கிறார்கள். ஒரு பீதியான ஒரு நிலையை அவருடைய இதயத்திலே உருவாக்கி எங்கு பார்த்தாலும் அவர்கள் பீதியோடு காட்சியளிக்கக்கூடிய நிலை இளைஞர்களுடைய முகங்களிலே பார்க்க முடிகிறது. என்ன வந்து விடுமோ, எவன் வந்து விடுவானோ, எவன் அழித்து விடுவானோ, எவன் அழிக்கப் போகிறான், நம்மை எவன் அழிக்கப் போகிறான்? அந்த ரப்புல் ஆலமீன் அவன் மீது உறுதியான நம்பிக்கையும் உறுதியான பாரமும் அவனிடத்திலே நாம் போடுவோமானால், ஒமன் யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹு, யார் அல்லாஹ் மீது முழுக்க பாரத்தை போடுகிறானோ அவனுக்கு அல்லாஹ்வே போதுமானவன். அல்லாஹ்வுடைய அடியானுக்கு அந்த ரப்பு போதுமானவன். அல்லாஹ்வுடைய பாதையிலே சரியான வழிகாட்டுதலின் அடிப்படையிலே அடியெடுத்து வைக்கக்கூடியவனுக்கு அவன் சோம் போக மாட்டான், அவன் வீணாக மாட்டான், அவனுடைய வாழ்க்கை பாழாகாது. அவனுக்கு வழி திறந்து கொடுக்கப்படும். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை லட்சியமாக கொண்டு ஈமானிலே உறுதியாக இருந்து அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டியதுதான் நம்முடைய லட்சியம் என்ற அந்த லட்சிய பாதையிலே செல்லுகின்ற பொழுது அவனுக்கு வழி பிறக்கிறது. அதிலே போராட்டங்கள் செய்ய வேண்டும். மார்க்கத்தை அனுஷ்டிப்பதிலே,
மார்க்கத்தை தங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிப்பதிலே அவன் தன்னுடைய நேரத்தை, வீணான நேரத்தை முறையாக பயன்படுத்துவானால் அவனுக்கு வழி திறக்கப்படுகிறது. நான் சொல்லவில்லை, வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான், வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா. அல்லாஹ் சொல்றான் வசனங்கள். இளைஞர்கள் இந்த வசனத்தை பார்க்க வேண்டும். அவர்களுக்கு தான் நேரம் இல்லையே, குர்ஆனை புரட்டி பார்ப்பதற்கு நேரமில்லை. அவர்களுக்கு வேறு ஏதேதோ வேதங்கள் இருக்கிறது, அந்த வேதங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். இளைஞர்கள், ஒவ்வொரு இளைஞர் கூட்டமும் அவரவர்களுடைய வழிகாட்டிகள் என்ன வேதத்தை அவர்களுக்கு ஓதுகிறார்களோ அதுதான் அவர்களுக்கு வழிகாட்டுதல். அல்லாஹ்வுடைய குர்ஆனை சிந்திப்பதற்கு அவர்கள் நேரமில்லை. அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான், வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா. யார் நம்முடைய மார்க்கத்தை வாழ்க்கையிலே கடைபிடிப்பதற்காக, எனக்காக, என்னுடைய வல்லமை ஓங்க வேண்டும் என்பதற்காக, என்னுடைய புகழை நிலைநாட்டுவதற்காக, என்னுடைய மார்க்கத்தை பின்பற்றுவதற்காக யார் தியாகம் செய்து புறப்பட்டு வந்து விடுகின்றாரோ அவனுடைய சிக்கல்கள் எல்லாவற்றையும் லேசாக்கி அவனுக்கு வழிபிறக்க செய்வோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான். வழி பிறக்கும். இதுல நம்பிக்கை வேணும். நம்பிக்கை இல்லாதவனுக்குத்தான் சிக்கல். அல்லாஹ் மீது நம்பிக்கை இல்லாதவனுக்குத்தான் சிக்கல், கஷ்டம். எல்லாமே அல்லாஹ் சொல்வது அன்பு சோர்களே. அல்லாஹ் வலா தஹினு வலா தஹ்சனு வ அன்துமுல் ஆலூன இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் ஏன் கவலைப்பட வேண்டும்? நீங்க எதற்கு ஒரு கவலைப்பட, எதற்கு அஞ்ச வேண்டும்? யாருக்கு அஞ்சுகிறீர்கள்? அல்லாஹ்வுக்கு நீங்கள் அஞ்சவில்லையா? ஆட்சியாளர்கள் தான் உங்களுக்கு பெரிதாக தெரிகிறதா? ஆட்சி எவனோ தன்னை ஆட்சிக்கு வரப்போகிறேன் என்று அறிமுகப்படுத்தி விட்டால் உடனே கொதித்தெழுகிறார்கள், பீதியாகிறார்கள். இல்லை, காரணம் நாம் அல்லாஹ் மீது நமக்கு இருக்கின்ற நம்பிக்கையிலே பலவீனத்தை ஏற்பட்டு விடும். அது அல்லாஹ் மீது அல்லாஹ் இருக்கிறார், அல்லாஹ்வின் மீது முழுக்க முழுக்க பாரத்தை வைக்க வேண்டும். அந்த ரப்பின் மீது முழுக்க முழுக்க பாரத்தை வைத்து அவன் நம் மீது விதித்திருக்கின்ற கடமைகளை சரியாக நிறைவேற்றுகின்ற பொழுது அத்தனை சக்திகளையும் அல்லாஹ் தஆலா தவிடுபடியாக்கி விடுவான். ஆக்குவானா, ஆக்க மாட்டானா? அதுல நம்பிக்கை வேண்டுமா வேண்டாமா? அந்த நம்பிக்கையிலே பலஹீனம் ஏற்படுத்தப்படுகிறது இளைஞர்களிடத்திலே. அந்த நம்பிக்கை அதிகமாக வர வேண்டியது இளைஞர்களுக்குத்தான். முதியவர்களை விட இளைஞர்களுக்குத்தான் அந்த நம்பிக்கை அதிகமாக வர வேண்டும். அந்த நம்பிக்கை இருந்தால் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பன்மடங்கு நன்மை கொடுக்கிறான். இளமை பருவம் கடந்து விட்டால் எல்லாமே கடந்து விட்டது. இளமை பருவம் போய்விட்டால் முதுமை, அது முதுகை குனிய வைத்துவிடும். முதுமை என்ன செய்துவிடும்? முதுகை குனிய வைத்துவிடும். முதுமையிலே ஒன்றும் செய்ய முடியாது. பார்க்கிறோம், சுஜூது செய்ய முடியாது, ருக்கு செய்ய முடியாது, ஓட முடியாது, சாட முடியாது, எதுவும் செய்ய முடியாது. அன்பு சோதர்களே, புத்திசாலி யார்? துடிப்புள்ள ரத்தம் ஓடுகின்ற அந்த இளமை பருவத்தை பயனுள்ளதாக தக்க வைத்துக் கொள்வாரே, அவன்தான் புத்திசாலி. அவனுக்குத்தான் இஸ்லாம் பாடம் போற்றுகிறது. அதைத்தான் அன்றைய இளைஞர்கள் எல்லாம் தங்களுடைய இளமை பருவத்தை சரியாக பயன்படுத்தினார்கள். அன்றைய நபிகளாயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சத்திய தோழர்கள், இந்த மார்க்கத்தை ஏற்று வந்தவர்கள் இளைஞர்கள். சிலை வழிபாட்டிலே இருந்த அந்த மக்கள் முற்றிலுமாக புறக்கணித்து அந்த ஓரிரை கொள்கை என்ற அந்த ஏகத்துவத்தை ஏற்று அல்லாஹ் மீது நம்பிக்கையோடு அவர்கள் வந்தார்கள் என்று சொன்னால் அதிலே முன்னணியிலே இருந்தவர்கள் யார்? அவர்கள்தான் இளைஞர்கள். இளைஞர்களிலே முதல்ல இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்று வந்தவர் யார்? அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் மருமகனாக அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வாழ்க்கையை தியாகம் செய்தார்கள். இந்த மார்க்கத்திற்காக தியாகம் செய்தார்கள். அவர்கள் தியாகம் செய்தார்கள். அவர்கள் ஈண்டெடுத்த பிள்ளைகள் தியாகம் செய்தார்கள். ஹசன் தியாகம் செய்தார், ஹுசைன் தியாகம் செய்தார். இந்த மாதத்தில் தான் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கொண்டார்கள். பாவிகள் கொல்லப்பட்டார்கள். அன்பு சொல்ல எதற்காக? அல்லாஹ்வுடைய மார்க்கம் அது சரியான முறையிலே பின்பற்றப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டிய போராட்டங்கள். எல்லோருமே, தகப்பனார் கொல்லப்படுகிறார், மகன் கொல்லப்படுகிறார், இன்னொரு மகன் கொல்லப்படுகிறார். வாழ்க்கை போராட்ட மார்க்கம் அதற்கு ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதல்ல அவர்களுடைய நோக்கம். அன்பு சோழர்களை இன்றைக்கு பார்க்கிறோம். இளைஞர்கள் ஆட்சி வேண்டும், அதிகாரம் வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்?
மாற்றார்கள் என்ன நெறிமுறைகளை கையாளுகிறார்களோ அதை போன்று நாமும் கையாள வேண்டும். அவர்கள் என்ன செய்கிறார்களோ அதை நாம் செய்ய வேண்டும். அவர்கள் வீதிக்கிறங்கிறார், நானும் வீதிக்கிறங்குவேன். அவன் மறியல் செய்கிறான், நானும் மறியல் செய்வேன். அவன் பஸ்ஸை உடைக்கிறான், நானும் பஸ்ஸை உடைப்பேன். அவன் கொடி பிடிக்கிறான், நானும் கொடி பிடிப்பேன். அவன் என்ன செய்கிறான், நானும் செய்வேன். அவன் தன்னுடைய இதை தக்க வைப்பதற்காக பல குரூப்புகளாக பல கட்சிகளாக வைக்கிறான், நம்மளும் அதை பல பேரிலே வைப்போம். அவன் சிலையை வணங்குறான், நம்ம வணங்குமா? அன்பு சோதரர்களே, அவர்களா நமக்கு மார்க்கம்? அவர்களா மாற்றார்களா நமக்கு வழிகாட்டுதல்? அவன் செய்தமா நம்ம செய்வோம், அப்பதான் அதை பிடிக்க முடியும். அவன் செய்தமா இதை செய்வோம், அப்பதான் அரசாங்கம் நமக்கு தருவான். ஏன் அப்படி வாங்க வேண்டிய அவசியம் என்ன? அன்பு சோதரர்களே, நம்முடைய கோரிக்கைகள், நம்முடைய முறையீடுகள் முறையாக நம்மை படைத்த ரப்பிடத்திலே, நம்மை படைத்தவன் ரப்ப ரிஸ்க் தரக்கூடியவன், எல்லாவற்றையும் தருகின்ற ஆற்றல் விற்க அந்த ரப்பிடத்திலே சரியான முறையீடு நமக்கு இருக்குமானால் அவன் அத்தனை பேர்களும் ஆட்சியாளர்கள் அத்தனை பேர்களையும் நமக்கு முன்னால் பணிய வைப்பான். பணிய வைப்பான். இங்கதான் இல்லையே, பணிய வைக்கக்கூடிய அளவிற்கு நாம் இல்லையே. எந்த கூட்டத்துக்கு முன்னால் ஆட்சியாளர்கள் பணிவார்கள்? யாருக்கு முன்னால் பணிவார்கள்? யாருக்கு முன்னால் பணிவார்கள்? எத்தனை பேர்கள் இருக்கிறார்களே, யாருக்கு கொடுப்பார்கள்? அன்பு சோர்களே, இதுதான் இன்றைக்கு நிலை. இல்லை, நமக்கு முன்மாதிரி மாற்றார்கள் அல்ல, நமக்கு முன்மாதிரி மாற்றார்களுடைய கட்சியும் அல்ல, நமக்கு முன்மாதிரி மாற்றாருடைய கழகம் அல்ல, நமக்கு முன்மாதிரி மாற்றார்கள் செய்கின்ற அந்த செயல்முறையும் அல்ல. நமக்கு முன்மாதிரி ஆன்மீகத்துக்கு முன்மாதிரி, அரசியலுக்கு முன்மாதிரி, பொருளாதாரத்துக்கு முன்மாதிரி, சமூகத்துக்கு முன்மாதிரி, வணக்க வழிபாட்டுக்கு முன்மாதிரி, அத்தனைக்கு முன்மாதிரி யார்? அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இல்லை என்று சொல்ல முடியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலே இதற்கெல்லாம் வழிகாட்டுதல் இல்லை என்று சொல்ல முடியுமா? அப்படியானால் நீ முஸ்லிம் இல்லை, அப்படியானால் அவர் இல்லை, நீ இஸ்லாத்தை வழங்கவில்லை, புரியவில்லை. அவர்கள் எல்லாவற்றையுமே நமக்கு சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். வமா மின் கைரின் இல்லா வகத் தல்ல அலைஹி வமா மின் ஷர்ரின் இல்லா வகத் நஹா அன்ஹு. எந்த ஒரு நன்மையாக இருந்தாலும் அத்தனையும் அவர்கள் நமக்கு அறிவித்து விட்டுத்தான் சென்றிருக்கிறார்கள். எந்த ஒரு தீமையாக இருந்தாலும் அந்த தீமையை விட்டு இந்த சமூகத்தை தடுக்காமல் இல்லை, எல்லாமே சொல்லியிருக்கிறார்கள். இதை படிக்க வேண்டும். அதை படித்தால் அல்லவா அது தெரியும். இளைமை பற்றி குர்ஆன் என்ன சொல்கிறது என்பதை பற்றி ஆய்வு செய்து அவர்கள் சென்றதுமாய் நாம் செல்ல வேண்டும் என்பதற்காக குர்ஆனும் ஹதீஸும் சொல்லுகின்ற ஜமாத்தோடு இணைந்து செயல்பட்டால் அல்லவா அவர்களுக்கு இது புரிய வரும். இது இல்லையே அன்புச்சோர், குர்ஆனும் இல்லை, ஹதீஸும் இல்லை, எதுவெல்லாமும் இருக்கிறது அன்புச்சோர்களை. அதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இளமை பருவம் 10வது வகுப்பு படிக்க ஆரம்பித்து விட்டால் அதுதான் சரியான பருவம். அந்த பருவம் தான் கையில் எடுக்கப்படுகிறது. அந்த பருவத்தில் இருந்தான் நேரங்கள் பாழாக்கப்படுகிறது. அந்த பருவம் சரியான பருவமாக இருக்குமானால் அந்த பருவத்திலே செய்ய வேண்டிய காரியங்களை, இளைஞர்கள் தலையில் மீது சுமத்தப்பட்ட அந்த பொறுப்புகளை சரியாக அவர்கள் செய்வார்களானால் அவர்களுக்கு நாளை மறுமையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உன்னதமான இடத்தை கொடுப்பான். அவர்கள் பிற்காலத்தில் முதியவர்களாகி வயோதிகமாகி தளர்ந்து தள்ளாத பருவத்தை அவர்கள் அடைந்து இறந்து விட்டாலும் கூட அவர்களுடைய இளமை பருவத்தை சரியாக பயன்படுத்திய காரணத்தினால் அல்லாஹ் தஆலா நாளை மறுமையிலே தனி ஷீட்டு, தனி அந்தஸ்து அல்லாஹ் கொடுப்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு யௌம லா ظில்ல இல்லா ظில்லுஹு என்று சொன்னார்கள். 7 பேர்களுக்கு மறுமையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிழலே இல்லாத அந்த நாளிலே, அந்த மஹ்ஷர் மைதானத்திலே சூரிய வெப்பம் மிகவும் நமக்கு அருகாமையிலே வருகின்ற அந்த நாளையிலே அந்த ரப்புல் ஆலமீன் 7 பேர்களுக்கு நிழலை கொடுப்பதாக சொல்ல 7 பேர்களுக்கு அல்லாஹ் தஆலா நிழலை கொடுக்கிறான். அதிலே குறிப்பிடத்தக்கவர்களாக யார் இருக்கிறார்கள்? இளைஞர்கள் இருக்கிறார்கள். இளைஞர்களும் இளைஞிகளும். இளைஞர் என்றால் ஆணை மட்டும் குறிக்காது, யாரையும் தான் குறிக்கும், பெண்ணையும் குறிக்கும். இளமை பருவம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கிறான், நிழல் கொடுக்கிறான்.
அந்த நேரத்தில் நிழல் கிடைக்குமானால் எவ்வளவு எவ்வளவு மகத்தான பாக்கியம் அன்புச்சோர்களை. சூரியன் தலைக்கு அருகிலே வெப்பம் அடிக்கின்ற நேரத்திலே நிழல் கிடைக்காதா, எங்கேயாம் போய் ஒதுங்கலாமே என்று ஆதாய் பறக்கின்ற அந்த நேரத்திலே அல்லாஹ் தன்னுடைய நிழலை கொடுத்து, வா இளைஞனே வா, நீ எனக்காக வேண்டி பாடுபட்டவன் வா என்று அழைக்கின்ற அந்த இளைஞன் அவன் யார்? அவன் யார்? மறியல் செய்தவனா, போராட்டங்களில் ஈடுபட்டவனா, அல்லது வேறு தாறுமாறாக எல்லாம் நடந்தவனா? அவனிடத்தில் இருக்க வேண்டிய பண்பு என்ன? நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய நிழலை அடைவதற்கு இளைஞன் அடைவதற்கு தேவையான பண்பென்ன? அதைத்தான் தேடிப்பிடித்து செய்ய வேண்டும். அன்பு சோர்களே, இளைஞா, அன்பு இளைஞனே, சமுதாய இளைஞனே, இதை தேடு. அதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதிலே ஷாபுன் நஷா ஃபி இபாதத்தில்லாஹ். அதில் ரெண்டு பேர்களை சொல்றாங்க. இந்த 7ல் 2 யார் தான்? முன்னும் சொல்ல போனால் 3 எல்லாமே இளைஞர்கள் தான், அதிகமும் இளைஞர்கள் தான். ஷாபுன் நஷா ஃபி இபாதத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய இபாதத்திலேயே தன்னுடைய இளமை பருவத்தை செலவிட்டானே அந்த இளைஞன். இன்னொரு இளைஞன் 7 இன்னொரு இளைஞன் ஷாபுன் கல்புஹு முத்தஅல்லிகுன் பில் மசாஜித். அவ கமா கால ஸல்லல்லாஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஷாப் என்றால் என்ன? யாரு? ஷாப் என்றால் இளைஞன். ஷபாபன் இளைஞன், வாலிபன். அந்த இளைஞன் அவன் எப்படி இருந்தான்? இளமையில எப்படி இருந்தான்? கல்புஹு முத்தஅல்லிகுன் பில் மசாஜித். அவனுடைய இதயம் எப்பொழுதுமே பள்ளியோடு தொடர்புடையதாக இருந்து கொண்டே இருக்குமே, அப்படிப்பட்ட இளைஞன். இதுதான் இளைஞர்கள் செய்ய வேண்டிய வேலை. இதை தான் சொல்றாங்க. பாருங்க அன்புச்சவர்களை, நீ அதையும் தூக்க வேண்டாம், ஆயுதத்தையும் தூக்க வேண்டாம், கம்பையும் தூக்க வேண்டாம், தடியும் தூக்க வேண்டாம். பக்குவப்படப்பா, பக்குவப்படு. எங்க தான் பக்குவப்படணும்? அல்லாஹ்வுடைய இல்லத்தில் நீ பக்குவப்படு. அல்லாஹ்வுடைய இல்லத்தில் பக்குவப்படாதவன் வேறு எங்கேயும் பக்குவப்பட மாட்டான். மனிதனை பக்குவப்படுத்துகின்ற ஒரு கேந்திரம் இறையில்லம். இறையில்லம் என்பது இளைஞனை பக்குவப்படுத்துகின்ற ஒரு பாசறை. இங்குதான் பக்குவம் கிடைக்கிறது. இளைஞன் என்றால் அவன் முறுக்கி விடப்பட்ட இரத்தம் உடையவன். அவன் எதையும் செய்வதற்காக சாத்தான் அவனை முறுக்கி விடுவான். அவனுடைய முறுக்கல்லை அவனுடைய திருக்கி விட்டு அதை ஆட வைப்பான். அதிலே நீ ஆடிவிடாமல் நிலைத்திருக்க வேண்டுமானால் அதற்குண்டான பயிற்சியை தருவதுதான் இறையில்லம், பள்ளிவாசல். அங்கே நடத்தப்படுகின்ற வழிபாடு. அதிலே பக்குவப்பட்டு விட்டார், ஆனால் எல்லாம் பக்குவமாகிவிடும். அன்புச்சவர்களே, பக்குவம் இங்கே இடு. எங்கேயுமே ரகசிய பயிற்சிகள் தேவையில்லை, எங்கேயுமே தேவையில்லை. இங்கே சரியான பயிற்சி, எல்லாவற்றுக்கும் பயிற்சி இருக்கிறது இறை இல்லத்திலே. அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இளைஞன் மறுமையிலே அவனுக்கு நிழல் வேண்டுமானால், வயோதிகர்கள் ஆகிவிட்டார்கள், நீ இளமை திரும்ப வரப்போவதில்லை. இனி நரை திரும்ப கற்பாக வரப்போவதில்லை. கற்பை தடவுனாத்தான் அது கற்பாகும். அந்த கற்பும் தன்னை இழிச்சு காட்டிவிடும் கொஞ்ச நாளையில். அப்படிதானே இல்லையா? அந்த வெளிச்சம், அந்த கருப்பு மாறிட்டா வெளிச்சம் காட்டிவிடும். அதுதான் நரை. இந்த இளைஞன் நரையை பார்த்து அவன் கிண்டல் அடிக்கிறான். இந்த கலட்டு போய் போறான் பாரு, என்னத்தை சொல்லிட்டு நான் நரைச்சி இவன் வேலை இல்லாமல் தெரிகிறான் என்று நையாண்டி அடிக்கிறான் இளைஞன். காரணம், தன்னுடைய உடலிலே தெம்பு இருக்கிறது என்பதற்காக, தானெல்லாம் கருத்த முடிய உடையவன் என்பதற்காக, அந்த இளமை துடிப்பின் காரணத்தினால் முதியவர்களை பார்த்து நையாண்டி அடிக்கின்ற இளைஞா, உன்னுடைய இளமை பருவம், நீனும் ஒரு நாளைக்கு முதியவனாக ஆகப் போகிறாய். உன்னுடைய முடிகளும் நிறைக்கப் போகிறது. அந்த நேரத்தில் நீ தளர்ந்து கை செய்தப்படுவதில்லை, எந்த அர்த்தமும் இல்லை. இப்பொழுதே புத்திசாலித்தனமாக உன்னை நீ தக்க வைத்துக் கொள். முதுமைக்கு தேவையானவற்றை இப்பொழுதே நீ சேகரித்துக் கொள். அவன்தான் புத்திசாலி, அவன்தான் அறிவாளி. நல்லவர்களே அதான் சொன்னார்கள். நான் சொல்றார்கள், இகுத்தனிம் ஹம்சன் கபில ஹம்சின், இகுத்தனிம் ஹம்சன் கபில ஹம்சின், ஐந்துக்கு முன்னால் நீ தக்க வைத்துக்கொள். ஐந்துக்கு முன்னால் தக்க வைத்துக்கொள். அந்த ஐந்தும் முக்கியமானது, முக்கியமான விஷயங்கள். அதான் முதல்ல சொன்னார்கள், ஒ ஷபாபக கபில ஹரமிக்க,
وغناك قبل فقرك وصحتك قبل سقمك وفراغك قبل شغلك وحياتك قبل موتك. எவ்வளவு அற்புதமான பயிற்சி! இதை விட ஒரு பயிற்சி தேவையா? இதை விட ஒரு பயிற்சி எவன் கொடுக்க போறான்? எந்த பாசறையும் நமக்கு தேவையில்லை. எந்த அரசியல் கட்சிகளும் கழகங்களும் கொடுக்கின்ற பயிற்சிகளால் மார்க்கத்தை வளர்க்க முடியாது. வேறு வயிறு வளர்க்கலாம். அன்புச்சோர்களே, மார்க்கத்தை வளர்க்க முடியாது. மார்க்கத்திலே புதிய நவீன கண்டுபிடிப்புகள் வந்து மார்க்க விஷயங்களை கூட்டவோ குறைக்க வேண்டிய அவசியமில்லை. கியாம நாள் வரை, உலகம் அழியும் நாள் வரை பின்பற்றப்படுவதற்கு தகுதியான போதனைகளைத்தான் நபிகளார் விட்டு சென்றிருக்கிறார்கள். அதிலே மாற்ற முடியாது, மாற்றம் தேவையில்லை. மாற்றினால் அவன் முஸ்லிம் அல்ல. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தர்பியாவை, பயிற்சியை ஒப்பத்த அந்த தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிவிட்டு சென்றிருக்கின்ற பொழுது மாற்றார்கள் நமக்கு எதற்கு? இதில் ஏன் மாற்றம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன? அந்த நபிகளுடைய பயிற்சி போராதா? அந்த நபியினுடைய வழிகாட்டுதல் போராதா? அவர்கள் கொடுத்த அந்த விளக்கங்களெல்லாம், அவருக்குள் கொடுத்த கட்டளைகளெல்லாம் நமக்கு போதுமானதாக இல்லையா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அதான் சொன்ன 5க்கு முன்னால் தக்க வைத்துக் கொள்ளு. உன்னுடைய வாழ்க்கை, அந்த வாழ்க்கை மரணம் வர்றதுக்கு முன்னால் என்ன சொல்லிக்கோ? வாழ்க்கையை தக்க வச்சுக்கோ. மரணத்த பின்னால என்னை கொஞ்சம் விடமாட்டாயா? நான் போய்விட்டு வருகிறேன், அதை செய்கிறேன். இல்லை, முடியாது. அது முடிஞ்ச கதை. அதனால உயிருள்ள காலத்திலேயே எந்த லட்சியத்துக்காக நீ வந்தாயோ அதை நினைத்து பார்த்து செயல்படு. அடுத்தால சொன்னார்கள், உன்னுடைய ஆரோக்கியம் வசிஹ்ஹதக கப்ல சக்மிக, ஆரோக்கியம். அந்த ஆரோக்கியத்துடைய முக்கிய பருவம் தான் எது? இளமை பருவம். அது குழந்தை பருவமும் அல்ல, வயோதிக பருவம் இல்லை. ரெண்டுக்கும் இடையிலே உள்ள பருவம். குழந்தை பருவம் ஒன்றும் செய்ய முடியாத பருவம், வயோதிக பருவம் அதுவும் தள்ளாடுகின்ற பருவம். இரண்டுக்கும் இடைமையான பருவம். அதுதான் துடிப்புள்ள ஆரோக்கியம். ஓடி சாடி எக்ஸசைஸ் செய்து ஜிம் பண்ணி அழிச்சு கராத்தேலாம் படித்து அவனை வீத்தனை இவனை செய்கிறாங்களா இல்லையா? ஆரோக்கியம். இந்த ஆரோக்கியமான பருவம் அந்த இளமை தான். அதான் சொன்னார்கள், உன்னுடைய ஆரோக்கியத்தை, நோய் வருவதற்கு முன்னால் ஆரோக்கியமாக இருக்கின்ற அந்த நேரத்தை அல்லாஹ்வை நினைத்து பார்ப்பதிலும் செய்ய வேண்டிய காரியங்களை முறையாக செய்வதிலும் ஆரோக்கியத்தை பயன்படுத்திக்கோ. நோய் வந்து படுக்கையில் படுத்த பின்னால ஐயோ நான் அதை செய்யவில்லையே, நான் அதை விட்டுட்டனே, இதை செய்யா விட்டுட்டனே, நல்ல கழியிலேயே இல்லை. அப்ப நீ கை செய்தப்படுவதில் எந்த அர்த்தமும் இல்லை. எவ்வளவு புத்திசாலித்தனமா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதிக்கிறாங்க பாருங்க. எந்த தலைவன் சொல்லி தந்தான்? எந்த அரசியல் கட்சிக்காரன் இப்படி போதிக்கிறான்? இது நமக்கு மறுமை வெற்றிக்கு வழிகாட்டுதல் அன்புச்சோர்களே. அடுத்து சொன்னார்கள், வஃபிராகக கப்ல ஷுகுலிக, உன்னுடைய ஓய்வு நேரம், உனக்கு வேலை வருவதற்கு முன்னால் உன்னுடைய ஓய்வு நேரத்தை நீ தக்க வைத்துக்கொள். இன்றைய வேலை இல்லை என்று சொல்லி வேலைக்காக வேண்டி காத்திருக்கிறேன், அதனால வீதியில நின்று வெட்டி பேச்சு பேசுகிறேன், செய்யாத. அந்த நேரத்தை, பொன்னான நேரத்தை பயன்படுத்தி குர்ஆனை ஓது. அல்லது உன்னுடைய திறமை, நீ என்ன துறையில் இருக்கியோ அந்த துறையை அதிகப்படுத்தி, நீ சார்ந்திருக்கக்கூடிய துறையின் மூலமாக இந்த மார்க்கத்துக்கோ இந்த சமூகத்துக்கோ ஏதாவது நன்மை செய்ய முடியுமா என்று பார். அதில் செலவழி. ஒன்றும் வேண்டாம். அந்த வீணான அந்த நேரத்திலே நீ நின்று கொண்டு லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் சொல்லப்பா. ஒன்னு அல்லாஹ் தஆலா வானலோ அப்படியே உயர்த்தி விடுகிறான். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி சுப்ஹானல்லாஹில் அலீம் சொல்லு. ஒன்னு அறியாமலேயே உன்னுடைய இது அந்தஸ்து அல்லாஹ்விடத்தில் உயர்கிறது. ஏன் வெட்டி பேச்சு? பாருங்கள், பொன்னான நேரத்தை புண்ணாக்குறார்கள். ஓய்வு. உனக்கு வேலை வருவதற்கு முன்னா, நான் வேலையில் போய் சேர்ந்துட்டேன், கம்பெனியில் சேர்ந்துட்டேன், வெளியே வர முடியல, 12 மணி நேரம் வேலை, 14 மணி நேரம் வேலை, முடியல, எனக்கு தொழுகை நேரம் கிடைக்கல, அது கிடைக்கல, அப்ப சொல்லாத. நீ வீணாக்க கழிக்கிறாயே வீதியிலே நின்று நேரத்தை, அது பொன்னான நேரம், அது விசாரணைக்கு உட்படுத்தப்படும் நாளை மறுமையிலே. எச்சரிக்கை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். வகினாக்க கப்ல ஃபக்ரிக, உன்னுடைய செல்வம் கையிலே இருக்கின்ற நேரத்திலே அதை எப்படி செலவழிக்க வேண்டும், எப்படி செய்ய வேண்டும்
என்பதையெல்லாம் புத்திசாலித்தனமாக நடந்து கொள். அது கையை விட்டு போனதன் பின்னால் ஐயோ போய்விட்டதே, இல்லையே நான் ஒன்றும் செய்ய முடியவில்லையே, நன்மையான காரியத்தை செய்ய முடியவில்லையே, அவனுக்கு கொடுக்க முடியலே, இவனுக்கு கொடுக்க முடியும் சொல்லாத. புத்திசாலித்தனம் உனக்கு தேவைக்கும் நீ அதை புத்திசாலித்தனமாக அதை தக்க வைத்துக்கொள். மறுமைக்கு பின்னால் தேவைக்கும் அதை பயன்படுத்திக் கொள். அவன்தான் புத்திசாலி. அதான் எவ்வளோ அழகாக சொல்ல, அன்பு சொல்லை. இதெல்லாம் சாதாரண போதனைகள் அல்ல. அடுத்து சொல்லுகிறார்கள் வஷபாபக வஷபாபக கபல ஹரமிக்க. உன்னுடைய இளமை பருவம், உன்னுடைய முதுமை வருவதற்கு முன்னால் இளமையை தக்க வைத்துக்கொள். முதுமை பாருங்கள், முதுமை இங்கே பாருங்கள், இளமை அங்கே பாருங்கள். இளமை பாருங்கள் நின்று கொண்டிருக்கிறார் இளைஞர் கூட்டம், முதுமை கூட்டம். ரெண்டையும் ஒப்பீடு செய்து பாருங்கள். ஒப்பீடு, ரெண்டுக்குள்ள ஒப்பீடு என்ன நீங்களே தீர்மானித்துக் கொள்ளலாம். அன்பு சோர்களே, நபிகள் நாயகம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காக, இந்த சமுதாயம் உன்னதமான அந்தஸ்தை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் சொல்லுகின்ற அற்புதமான வழிகாட்டுதல்கள். இந்த வழிகாட்டுதல் பால் வாருங்கள் இளைஞர்களே, இந்த வழிகாட்டுதலை பின்பற்றுங்கள். மாற்றார்களுடைய வழிகாட்டுதலை தூக்கி எறியுங்கள். அது உங்களை வாழ வைக்காது, உங்களை வீழ்ச்சியின் பக்கம்தான் கொண்டு செல்லும், சந்தேகமில்லை. கடந்த காலங்களிலே கொஞ்சம் திரும்பி பாருங்கள். கடந்த காலங்களிலே என்ன சாதிக்க முடிந்தது, என்ன சாதிக்க இதுவரை என்ன சாதித்திருக்கிறார்கள், என்ன முடிந்தது? எல்லாம் அழிவுக்கு மேல் அழிவைத்தான் இந்த சமூகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. காரணம், கண்மூடித்தனமாக இந்த மார்க்கத்தை அணுகிய காரணத்தினால், இளமையிலே கண்மூடித்தனமாக அவர்கள் கடைபிடித்த காரணத்தினால் இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் பல நாடுகளிலே சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி மேற்கொள்ளப்பட்ட முயற்சி. எகிப்திலே என்ன நடக்கிறது இன்றைக்கு? பல்லாயிரக்கணக்கான அப்பாவி மக்களுடைய உயிர்களுக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது. பல நாடுகள், சிரியாவிலே என்ன நடக்கிறது, ஈராக்கிலே என்ன நடக்கிறது, லிபியாவிலே என்ன நடக்கிறது, துனிசிலே என்ன நடக்கிறது? அங்கெல்லாம் யார்? அங்கே யார்? அங்கே மோதல் யாருக்கும்? முஸ்லிம்களுக்கும். முஸ்லிம்களை தங்களுக்கு மற்ற ஆட்சி யார் பிடிப்பது? நீ பிடிப்பதா, நான் பிடிப்பதா? அதே கதிதான் இங்கும். அன்பு சோழர்களை, இதுதான் நாம் பார்த்து கொண்டிருப்பது. இல்லை, அல்லாஹின் மீது முழுக்க வந்து அல்லாஹ்வுடைய மார்க்கம் தான் மேலோங்க வேண்டும். ஆட்சி அதிகாரம் எல்லாம் காலுக்கடியிலே கிடக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் இறங்குகின்ற பொழுது நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு வழிகாட்டுவான். அப்படிப்பட்ட சரியான வழிகாட்டுதலை குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையிலே வழிகாட்டுதல் எங்கு கிடைக்கிறதோ அங்கு சென்று நாம் வழிகாட்டுதலை பெற்று அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்படுத்திக் கொள்வதற்கு முன்வர வேண்டும். குறிப்பாக பாழாக்கப்படுகின்ற இளமை பருவத்தை பயனுள்ளதாக ஆக்குவதற்கு நாம் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அதற்கு பெற்றோர்களும் அதற்கு காரணமாக அமைய வேண்டும். அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் புரிவானாக. அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லக்கும் வ அஸ்தஃபீஹி அன்னி வ அன்கும் வ அன் ஸாயிரில் முஸ்லிமீன வல் முஃமினீன அஜ்மாயின் வஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு வல் கஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததி லவ்லா அன் ஹதானா அல்லாஹ் அம்மா பஅத். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய ஜும்மா உரையிலே பாழாக்கப்படும் இளமை பருவம் என்ற தலைப்பிலே குர்ஆன், வரலாறுகள், நபிகளாருடைய போதனைகள், அதனுடைய ஒளியிலே நாம் தெரிந்து கொண்டோம். ஒரு வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறார், இந்த சமுதாயம் எப்படியெல்லாம் அலக்களிக்கப்படும், நம்மளை எப்படியெல்லாம் திசை திருப்பி கொண்டு போவதற்கு மாற்றார்கள் முயற்சி செய்வார்கள். அதற்கு நீங்கள் பலிகடா ஆயிடாதீங்க. அதற்கு நீங்கள் என்ன கூடாது, பலிகடா ஆயிடக்கூடாது என்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா எச்சரித்து ஒரு வசனத்தில் சொல்லி காமிக்கிறான். எதிரிகளுடைய குறிக்கோள் என்ன? எதிரிகளுடைய குறிக்கோள் என்ன? நம்முடைய எதிரிகளில் முக்கியமாக இருக்கக்கூடிய எதிரிகள் யாரு? அந்த காலத்திலிருந்து எதிரிகளாக இருந்து கொண்டு வர யார்? யூதர்கள், யஹூதி நசாராக்கள். யஹூதி நசாராக்கள் தானே. அவன் பல சூழ்ச்சிகளை மேற்கொள்வான், நம்மளை அழிவின் பக்கம் கொண்டு போவதற்காக வேண்டி. அதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனம் சொல்றான், வலன் தர்லா அன்கல் யஹூது வலன் நசாரா
ஹத்தா தத்தபிய மில்லத்தஹும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? வலன் தர்லா அன்கல் யஹூது வல நஸாரா. இந்த யஹூதிகளும் நஸாராக்களும் உங்களை கொண்டு அவர்கள் திருப்திப்பட மாட்டார்கள் ஒருபோதும். எதுவரை ஹத்தா தத்தபிய மில்லத்தஹும், அவர்களுடைய வழியை நீங்கள் பின்பற்றும் வரை அவர்கள் ஒருபோதும் உங்களை கொண்டு திருப்திப்பட மாட்டார்கள். அவர்கள் முயற்சிக்கு மேல் முயற்சியை செய்து கொண்டு உங்களை குழியிலே கொண்டு தள்ளுவதற்காக, அவர்கள் வழியின் பக்கம் அழைத்து செல்வதற்காக பாடுபட்டு கொண்டே இருப்பார்கள். எச்சரிக்கை, அவர்கள் வழியை பின்பற்றிடாதீங்க. இன்னைக்கு நிறைய சமூகத்தில் அவர்கள் வழி தான் ஊடுருவிக்கா இல்லையா? நிறைய விஷயங்கள் யஹூதி நசாராக்களுடைய வழிமுறைகள் இந்த சமூகத்தில் ஊடுருவி சமூகத்தை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. இன்னும் கொஞ்சம் நாளையில எங்க போவோமோ அல்லாஹ் அறிஞ்சவனா இருக்கான். அல்லாஹ்வுடைய கூற்று பார்த்தீர்களா அன்புச்சவர்களே? அதனால நாம் எந்த அளவுக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய பயத்தோடு இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய மார்க்க காரியங்களை சரியா இருக்க வேண்டும். இளமை பருவம் பக்குவமாக வேண்டுமானால் பாலர் பருவத்தை சரியாக பயன்படுத்தினால்தான் இளமை பருவம் பக்குவமாக ஆக முடியும். அந்த பாலர் பருவம் இன்றைக்கு பாழாக்கப்படுகிறது. பாலர் பருவம் ஒன்றுமில்லை, எப்படி வளர்கிறது? சமூகத்துடைய பாலர் பருவத்தில் இருக்கின்ற அந்த குழந்தைகள், பிஞ்சுகள், அவருடைய வளர்ப்பு முறை எப்படி இருக்கிறது? நான் சொல்ல வேண்டிய அவசியமில்லை, எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். அதனால்தான் பாலர் பருவத்திலே கொடுக்கின்ற அந்த பயிற்சி தான் இளமை பருவம் முதுமை பருவம் வரும் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த பயிற்சியை சரியான முறையிலே கொடுத்து அல்லாஹ்விடத்திலே நாளை நம்முடைய பொறுப்பை சரியாக நிறைவேற்றியவர்களாக வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக. நம்முடைய சமுதாயத்தை நேர்வழியில் செலுத்துவானாக. நம் சமூகத்திலே உள்ள இளைஞர்களுடைய இளமை பருவத்தை சரியான முறையில் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டிய வழியிலே செயல்படுத்துவதற்கு அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அருள் புரிவானாக. நம்முடைய குற்றம் குறைகளை மன்னிப்பானாக, நம்முடைய பாவங்களை போக்குவானாக. நாளை மறுமையிலே நம் எல்லோரையும் சொர்க்கம் என்கின்ற மகத்தான பாக்கியத்திலே ஒன்று சேர்த்து அருள்வானாக. ரப்பனா லா துஆஹித்னா இன் நஸீனா வ அக்தானா ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல் லதீன மின் கப்லினா ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாகத லனா பிஹி வஅஃபு அன்னா வஃபிர் லனா வர்ஹம்னா அன்த மௌலானா ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரின். اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين فانصرنا على القوم الكافرين. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون ولذكر الله أكبر.